செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி முடித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. தொழில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன. ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர், குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் மிக குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் வகையில் பல்வேறு தொழிற்பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. தொழில் பயிற்சி முடித்த மாணவர்கள் உடனடி வேலைவாய்ப்பை பெறும் வகையில் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பயிற்சி முகாம் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சி முடித்து அந்த அனுபவத்தை வைத்து நிரந்தர வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர். தற்போது கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பினை நிறைவு செய்வதற்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குனர் சந்திரா. பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் மேளா நடக்குது. இது 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேளாவால என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா செயில், டிஎன்எஸ்டிசி மற்றும் எஸ்சிடிசி, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல பசங்களுக்கு ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் ஆப்ஷனல் ட்ரேட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஸ்ஷிப் எடுத்திருக்கோம். இதனால அவங்களுக்கு ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட் அப்ரண்டிஸ், மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஸ்ஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போலாம். மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த தங்களுக்கு பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சியின் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு மிகப்பெரிய உதவியாக இருப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். என்னோட பேர் ரோபியா. நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் நியூஸ் பேப்பர்ல தான் ஆட் பார்த்தேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு. நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கமோட அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என் பேர் பிரிட்டோ. வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி அப்ரண்டிஸ் வேலை இருக்குன்னு கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு. அதில் நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிருக்கேன். 1 இயர்க்கு வேலை செஞ்சேன்னா சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனெண்டா வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தினதுக்கு இந்த ஐடிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். வேலை தேடி இளைஞர்கள் செல்லும் நிலையை மாற்றி வேலை கொடுப்பவர்கள் இளைஞர்களை தேடிச் செல்லும் நிலையை பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் உருவாக்கியுள்ளது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர் சவால் திட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர்கள் சவால் திட்டம் நடைபெற்றது. புவி அறிவியல் அமைச்சகத்தின் விஞ்ஞானியும் ஆலோசகருமான டாக்டர் கமல்ஜித் ராவ் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் வருகின்ற ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள NIOTயில் நீருக்கடியில் ரோபோட்டிக்ஸ் பயிலரங்கம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அதற்கான முன்னோடி கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. சென்னையின் தேசிய நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற உள்ளதால் கடல்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் துறையின் பணியாற்ற ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றிணைப்பதை இந்த பயிலரங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கின்றார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பூமியின் மேற்பரப்பில் 70% அதிகமான பகுதியில் பெருங்கடல்கள் உள்ளடக்கியுள்ளன. மேலும் அவை உயிரினங்களை நிலைநிறுத்துவதிலும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பாலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடல் ஆய்வு மற்றும் கடல் வளம் வரைபடத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் இந்த கடல் கண்காணிப்பு, ஆழ்கடல் ஆய்வு, போக்குவரத்து கண்காணிப்பு, வள மதிப்பீடு மற்றும் நிலையான நீள பொருளாதார முயற்சிகள் போன்ற பயன்படுத்துவதற்கான உள்நாட்டு நீருக்கடியில் உள்ள தொழில்நுட்பத்தை தீவிரமாக மேம்படுத்தி வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக புவி அறிவியல் அமைச்சகத்தின் ஆதரவின் கீழ் அதிநவீன நீருக்கடியில் இயங்கும் அமைப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் உருவாக்குவதில்
துறையில் NIOT முன்னோடியாக இருந்து வருகிறது. நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் ஏற்பட்டுள்ள சமீபத்தில் முன்னேற்றங்கள் உருவாக்குவதில் சவால்கள், ஆராய்ச்சி வாய்ப்புகள், உள்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் கூட்டு பாதைகள் குறித்து விவாதிப்பதற்கான ஒரு தேசிய தளமாக இந்த பயிலரங்கம் அமையும் எனவும், மேலும் இப்பயிலரங்கத்தில் முக்கியத்துவமாக முழு அமர்வுகள் மற்றும் சிறப்புரை, வல்லுநர்களின் தொழில்நுட்ப விரிவுகள், நீருக்கடியில் இயங்கும் ரோபோ அமைப்புகளின் செயல் விளக்கங்கள், மாணவர்களின் சுவரொட்டி விளம்பர காட்சி மற்றும் போட்டிகள், வட்ட மேசை விவாதங்கள், தொழில்நுட்ப கண்காட்சிகள் மற்றும் கள பயணங்கள் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆராய்ச்சி நிறுவனங்கள், தொழில்துறை, புதிய தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு முகமைகள் ஆகியவற்றுக்கிடையே ஒத்துழைப்பை வளர்த்துவதோடு கடல் சார்ந்த தொழில்நுட்ப மேம்பாட்டின் புத்தாக்கத்தையும் திறன் மேம்பாட்டையும் ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவித்தனர். மேலும் இந்த பயிலரங்கமானது உள்நாட்டு தொழில்நுட்ப திறனை வலுப்படுத்துவது மற்றும் கடல்சார் நிலைத்தன்மையை வளர மேலாண்மை தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு ஆதரவளிப்பது ஆகியவை இந்தியாவின் நீண்ட கால தொலைநோக்கு பார்வையுடனும் ஒத்துப்போகிறது என இப்பயிலரங்கத்தில் மாணவ மாணவிகளிடையே நடைபெற்ற இருக்கும் NIOT நீருக்கடியில் ரோபோட்டிக் பயிலரங்கம் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டு மக்களின் நலன் மற்றும் ஆரோக்கியமான வாழ்விற்காக செவிலியர்கள் அர்ப்பணிப்புடன் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் ஊரக பகுதிகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. மகளிருக்கான அவசர உதவி மற்றும் ஆலோசனைகளை பெற 181 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் தொழில் பழகுனர் திட்ட முகாம் வரும் 16ஆம் தேதி சென்னையில் உள்ள மை பாரத் அலுவலகத்தில் நடைபெறும் என்றும், இது தொடர்பான விவரங்களை myBharat.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அதன் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தின் தன்வந்திரி விருதுகளுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை awards.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அதன் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களுக்காக திருப்பூரில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் பூச்சிக்கொட்டாம்பாறை மற்றும் கருமுட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் பூச்சிக்கொட்டாம்பாறை மற்றும் கருமுட்டி பகுதிகளில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 12,000 மதிப்புள்ள அடிப்படை பொருட்கள், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதை பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 300 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த கருமட்டி மற்றும் பூச்சிக்கொட்டாம்பாளையம் ஆகிய 2 கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இவர்கள் இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் திருப்பூர் மாவட்டம் கருமுட்டி பகுதியில் பழங்குடியினருக்கான பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பழங்குடியினர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருப்பூர் மாவட்டம் கருமுட்டி பகுதியிலிருந்து சபரீஷ். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.